வடியோ சில விடியோருமை வதையை புரிகுவதாம் மதாசர்கள் உலக அழுதல் இடையாம் என வெடிவா உலகாலம் முதத்தாய் மிக உருவாதை அடைகிறாள் உதவாதைய உருதாவது உடனே பிடித்தவளா செந்தமிழர்களுக்கும் அன்பர்களுக்கும் வணக்கம். ராமரை கொண்டாடி ராமருக்கு உலாட்டுப்போர் மத்தியிலே கம்பரை கொண்டாடி கம்பருக்கு விழா எடுக்கின்ற கம்பன் கழகத்தால் வணக்கம். கம்பன் வழியில் அலர் தலைவிரித்தன் கம்பன் அறத்தினுடைய பண்பாட்டினுடைய கண்ணாடி மனித குலத்தினுடைய வாணிக்கம். அதனால்தான் அவர் அறத்தை இல்லறம் வில்லறம் சொல்லறம் நல்லறம் சில்லறம் என பல வகைகளாக வகைப்படுத்துகிறார். இதில் ராமாயணம் சொல்லுகின்ற ஒரே அத்தியாயம் என்ன தெரியுமா? அறம் வெல்லும் பாவம் தோற்கும், அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அயோத்திய நாடு வளமிக்க நாடுதான். அந்த நாட்டிலே உணவு எப்படியாக சமைக்கப்பட்டு எப்படியாக பரிமாறப்படுகிறது என்பதனை எல்லாம் வந்து கம்பர் சொல்லுகிறார். முந்தம் கிணியும் நாடா முதலையும் முடுதிர்ந்த நெய்யும் செந்தையில் கண்டம் கண்டம் இடையிடை சேர்ந்த சுற்றும் அந்தனர் அகம் உண்டே இப்படியாக பிரமேதமாக சொல்கிறார். இங்கு உணவு என்பது சமைக்கும் முறைகளில் சுவை அல்ல, காய் கனிகளில் சுவை அல்ல. அங்கு தன் குடும்பத்தினருக்கும் உற்றாருக்கும் எளியோருக்கும் என அனைவருக்குமாக பரிமாறப்படும் பொழுதுதான் உணவானது இனிமையாகிறது, சுவைப்படுகிறது. அன்பர்களே, நாம் தாக அறிந்து கொண்டிருப்போம். இதைத்தான் வள்ளுவரன் சொல்லுகிறார். பகுத்துண்டு பள்ளியிரோவுதல் நூலோ தூத்தவற்றுள் எல்லாம் தலையின்று. அறம் என்றால் வேறொற்றுமில்லை. ஒரு தாய் நேற்று இரவு இன்று காலை நாளை மதியம் என்று இப்படியாக 3 வேளை உணவு உண்கிற பொழுது அவளுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்தீர்கள் என்றால் அதுதான் அறம். குகன் ராமன் வந்ததும் அவரை சந்திப்பதற்காக தேனையும் மீனையும் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். அனைவரும் அவரை பார்த்து நகைக்கிறார்கள். ஆனால் ராமன் நகைக்கவில்லை. அவரை பார்த்து அன்பு கலந்ததாகி அது தேவலோக அம்மத்தை விட சொந்ததாக கருத வேண்டும் என்று எண்ணி தும்புளதை நின்றோ சுகமுள்ள ததவின்றி பின்னுள்ளதை இடைவண்ணும் பிரிவுள்ளதை என முன்னே உன்புள்ளதை எண்ணினாமோ புரிவுள்ளதை என முன்ன அன்புலை எண்ணினாமோ ஐவர்கள் உணரானோ என்று தன்னுடைய குகனை உடன் பிறந்தவராக ஏற்றுக்கொள்கிறார் என்றால் இங்கு உற்று நோக்க வேண்டிய பண்பு என்னவென்றால் ஒருவர் அளவு கடந்த அன்பு வைத்ததாகி அவர் இல்லாதவர்களுக்கு இயன்றதை செய்பவராகின் அந்த அன்பை நாம் தூய அன்பாக கருத்தில் கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நண்பர்களே. ராமன் அவர்கள் பட்டமேற்கும் விழா நடைபெறும் போகிறது. மக்கள் அனைவரும் ஆனந்தமாக இருக்கிறார்கள். மக்கள் எல்லாரும் வேண்டிக் கொள்கிறார்கள், இறைவா எங்கள் ஆயுளில் ஒரு பகுதியினை ராமருக்கு கொடு என்று நாட்டில் உள்ள ஒவ்வொரு பகுதி மக்கள் வேண்டுகிறார்கள். நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ராமனுடைய ஆட்சி நல்லாட்சி, அந்த ஆட்சியில் நாமும் வாழ வேண்டும் என்றுதானே மக்கள் எதிர்ப்பார்கள். ஆனால் ராமனுடைய ஆட்சி நல்லாட்சி கிடையாது. அதையும் தாண்டி அது அறத்தின் அடிப்படையிலான ஆட்சி. அது காலந்தோறும் மீண்டு வாழ வேண்டும் என்பதற்காக எங்களின் ஆயுளின் பாதை ஆயுளை எடுத்துக்கொள்ள இறைவா என்று வேண்டுகிறார்கள். நல் ஆட்சியிலே அறம் இருக்க வேண்டும். ஏன் அறம் வைத்து அரசியல் செய்ய முடியா என்று எண்ணுபவர்களே, இங்கு நன்றாக கவனியுங்கள். காலுக்கு சிரிப்பும் இல்லை, கால் வயிற்று கூலமில்லை, பாலுக்கு உழைத்தோமரா தோடா பசியிற்று போனமோனா என்று ஒத்தை சட்டையோடு ஒத்தை வீட்டையோடு தோட ஜீவாரம் இங்கு அறம் சார்ந்த அரசியல் செய்ய போறது இப்போ உள்ள தலைவர் எல்லாம் செய்ய முடியாதல். எனவே அரசியலில் அறம் வேண்டும் என்பதனை அவர் வலியுறுத்தினார். அதை தாண்டி மதத்திற்கு சீரியை தேடி போக பொழுது வாலியை வனம் செய்து விடுகிறார். அந்த அன்பு எய்தது வாலியினுடைய மார்பில் குத்தி பின்பகையில் செல்லாமல் இருந்த பொழுது வாலி ராமனை பார்த்து கேட்கின்றான், இது உன்னுடைய நாடு அல்ல, இது உன்னுடைய மக்கள் அல்ல, இது அறமன்றோ? நான் இந்த புவியில் நான் ஒருவன் வாழ்வதும் உனக்கு பாரமாக இருக்கிறதா என்று கேட்கிறார். பின்னர் ராமனின் இளையறிந்தவன் நியாயத்தை அறிந்தவன் தன் மகன் அங்கதன் எண்ணி, இவன் ஒரு மன்னன் மட்டும் கிடையாது, ஒரு வெல்வித்தை வீரன் மட்டும் கிடையாது, இந்த பேரி மயக்கத்தை நீக்க வந்த அருமருந்தான கடவுளே இவன் தான் என்று சொல்லுகிறான் என்றால் இது உற்று நோக்க வேண்டிய பண்பு என்ன தெரியுமா? சாகின்ற தருவாயிலும் கூட பெற்றோர் தந்தையினுடைய கடமையாக பிள்ளைகளுக்கு நல்லவனவற்றைதான் சொல்ல வேண்டும் என்பதுதான் அந்த அறத்தை வாலி வடிவிலாக கம்பர் கூட்டியிருக்கிறார். நன்றாக நண்பர்களே, அறத்தை ஒவ்வொரு கதைமாந்தர்களின் வழிகளாகவும் கவிநடைகளின் வழிகளாகவும் இந்த உலகத்திற்கு உணர்த்தியவர் தான் கம்பன் அவர்கள். கும்பகர்ணன் மீது அம்பு தொடுக்க முயல்கிறார். கும்பகர்ணன் ஆகச் சிறந்த வீரன். வீடுனர் ராமனோடு சென்ற பொழுது கும்பகர்ணன் அழைக்கின்றான். அதுக்கு கும்பகர்ணன் சொல்கிறான், இத்தனை உடன் பிறந்தவர்களோடு பிறந்த அண்ணன் அனாதையாக செத்து கிடக்கிறான் என்று யாரும் சொல்லிக்க கூடாது. நான் இதில் அண்ணனோடு இருந்து போகிறேன், நீங்கள் போங்கள் என்று சொல்கிறார். போர்க்களத்தில் அவனுடைய வலது கை சிறைவிட்ட பொழுது இடது கையால் பிளவுபட்ட வலது கையை எட்டுக்கி சண்டை செய்கிறான். சாகின்ற நிலையில் மடித்து விடுகின்ற நிலையில் கூட தன் படையின் மீது விழுகாமல் எதிர்த்து செய்யும் உயிர் விடுகிறார்.
அப்படி கும்பகர்ணன் மீது அன்பு எய்திய பொழுது ராமரின் திரு மலர்கரங்கள் நடுங்கின என்று கம்பர் பதிவு செய்கிறார் என்றால், ஒரு வீரர், ஒரு மாவீரர், ஒரு சுத்தமான மாவீரனை அன்பு எய்திய பொழுது அவ்விடத்தில் மலர்கரங்கள் நடுகிறது என்றால், இதுதான் மரத்தின் மூலமாக அறத்தை கற்பித்த கம்பரி முனிவர். அடுத்ததாக தசரத மகாராஜா இறப்பு நிலையின் போது நான் மனைவி பையிடம் ராமன் வனவாசத்திற்கு சென்றதற்கு காரணம் நீ எனக்கு மனைவியும் கிடையாது, உன் மகன் எனக்கு மகனும் கிடையாது என்று சொல்லியிருந்து விடுகிறார். ராமன் நாடு திரும்பும் பொழுது அதே தசரத மகாராஜா ஆணிலிருந்து தோன்றி நமக்கு என்ன வளர் என்று குழந்தாய் என்று கேட்கும் பொழுது ராமர் வேற எதையும் கேட்கவில்லை. தீயேல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் எனக்கு அம்மாவாகவும் தம்பியாகவும் வரந்தா என்று கேட்டார்கள். அங்கு நாம் கற்க வேண்டியது என்ன தெரியுமா? அங்கு வள்ளுவரை வழியிட்டு தம்புரையும் சொல்லின்று இன்னா செய்தாரை ஒருத்தல் அவதான நன்மையும் செய்துவிடல், அதுதான் ஆகச் சிறந்தார். இப்படி தீமை செய்தவர்களுக்கும் நன்மையே செய்ய வேண்டும். நாடு திரும்புவது நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து பேசுகிறார்கள். இங்கு ராமனோடு இலக்கோணர் காட்டு வாழ்க்கை வாழ்ந்ததால் அவன் கிணக்கி போயிட்டாயா? இல்ல பரதன் தான் அண்ணன் வேணும், அண்ணன் வரணும் கிணக்கி போயிட்டா அப்படின்னு சொல்லத கம்மர் பதிவு செய்யறாரு. காடு உழைத்து உழைந்து பெய்யும் கவலி கூட நாடு உழைத்து உழைத்து பெய்யும் மக்கள் அடின்னு சொல்றாரு. இங்க ராமனால பரதன் விழிச்சு போனா, லக்கோணர் விழிச்சு போனா, பேசி பேசியே மக்கள் விழிச்சு போனாங்களா? அப்ப மக்கள் புறம் பேசாமல் அறம் காப்பதனாக அந்த நாட்டில் வாழ்கின்றார்கள். அடுத்ததாக யாரு புரிந்து பணித்திடத்தையோ பொருள் யாவை வென்றெடுத்தையோ பாரப்பிள்ளையோ பற்பல சண்டைகள் விட்டார். காக்கை குருவி என்ற சாதியை கடல் மலை என்று அனைத்து சாதியில் நம்மை பாரடியவர்தான் கம்பர். நிறைவாக அக்கர்களே, கம்பரின் வரியை பேச்சில் மேற்கோள் காட்டாமல் வார நீங்கள் காட்டுங்கள். நம் நாடு வளமாகவும் நட்சி வணக்கம்.